பிரதேசம் சிக்கிம் சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பலத்த பாதுகாப்புடன் துறை சார்ந்த அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு. மக்களவைத் தேர்தலில் இறுதிக்கட்டமான 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு சராசரியாக 62.36% வாக்குகள் பதிவு என இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 73.79% வாக்குகளும், குறைந்தபட்சமாக பீகாரில் 51.92% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக அறிவிப்பு. வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு விளக்கி அவர்களை வாக்களிக்க தூண்டியதற்காக ஒவ்வொரு பாஜக தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன் என்று பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. சந்தர்ப்பவாத இந்தியா கூட்டணி வாக்காளர்களை ஒருங்கிணைக்க தவறிவிட்டது என்றும் கருத்து. இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. குடும்ப அரசியல் மற்றும் ஊழல் செய்பவர்களை மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள். பாஜக 370 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா நம்பிக்கை. தனியார் தொலைக்காட்சியின் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என்று தகவல். வாக்கு எண்ணிக்கை முகாமுக்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் இருக்க வேண்டும். ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை குறித்து திமுக முகவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது. பரனூர் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய ரூபாய் 70 மற்றும் மாதாந்திர கட்டணம் ரூபாய் 2395 நிர்ணயம். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூர் சுங்கச்சாவடி பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. டீக்கடைகள் மற்றும் சுங்கச்சாவடியின் மேல்கூரைகள் பறந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர் போன்ற 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் வரும் நாட்களில் குறையத் தொடங்கும் என்றும் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் அவதி. டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.